புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியில் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி 100க்கும் மேற்பட்ட மகளிர் முன்னாள் சபாநாயகர் வி பி சிவக்கொழுந்துவை சந்தித்து என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதி ஜீவானந்தபுரத்தைச் சேர்ந்த அகிலா தலைமையில் 100க்கும் மேற்பட்ட மகளிருடன் பல்வேறு கட்சியிலிருந்து விலகி என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் இணையும் விழா லாஸ்பேட்டை குமரன் நகர் ஏர்போர்ட் சாலையில் உள்ள என்ஆர் காங்கிரஸ் அலுவலகத்தில் நடைபெற்றது. விழாவில் முன்னாள் சபாநாயகர் சப்தகிரி வி பி சிவக்கொழுந்து மற்றும் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளையின் பொறுப்பாளர் சப்தகிரி வி பி எஸ் ரமேஷ்குமார் ஆகியோர் முன்னிலையில் சால்வை அணிவித்து பூங்குத்து கொடுத்து தங்களை என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் உறுப்பினர்களாக இணைத்துக் கொண்டனர். என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் இணைந்த மகளிர்கள் அனைவருக்கும் முன்னாள் சபாநாயகர் வி பி சிவக்கொழுந்து என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் துண்டு அணிவித்து வரவேற்றார். அப்போது என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி திருபுவனையில் ரெஸ்டோபார் திறப்பிற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி பொதுமக்கள் இன்று சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருபுவனை மேம்பாலம் அருகில் புதிதாக ரெஸ்டோபார் திறப்பு விழா நடைபெற்றது. இது பற்றி தகவல் அறிந்த அப்பகுதி கிராம மக்கள் ரெஸ்டோபார் திறப்பிற்கு எதிர்ப்பு தெரிவித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பின் அங்கிருந்து ஊர்வலமாக சென்று விழுப்புரம் நாகப்பட்டினம் 4 வழி சாலையில் திருபுவனை மேம்பாலத்திற்கு கிழக்கே திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களிடம் திருபுவனை சப் இன்ஸ்பெக்டர் கதிரீஷன் மற்றும் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி தகுந்த நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். அதனை ஏற்று கிராம மக்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். இதனால் புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் 2 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதித்தது. அதிமுகவில் இருந்து விலகிய முதலியார்பேட்டை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் புதுச்சேரி வந்துள்ள பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானாவை சந்தித்து பேசினார். புதுவை மாநில அதிமுகவில் பேரவை செயலாளராக இருந்தவர் பாஸ்கர். இவர் கடந்த 2006 முதல் 2011 வரை புதுவை நகராட்சி கோலாஸ் நகர் வார்டு அதிமுக கவுன்சிலராக இருந்தார். 2011-2016 ஆண்டுகளில் புதுவை முதலியார்பேட்டை தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். கடந்த சட்டமன்ற தேர்தலில் முதலியார்பேட்டை தொகுதியில் 3வது முறையாக அதிமுக சார்பில் போட்டியிட்ட பாஸ்கர் தோல்வியடைந்தார். இருப்பினும் கட்சியில் தொடர்ந்து பணியாற்றி வந்தார். இந்த நிலையில் திடீரென அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து தான் விலகுவதாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் அறிவித்திருந்தார். இந்த நிலையில் இன்று முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் பாஜக தலைமை அலுவலகத்தில் பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானாவை சந்தித்தார். மேலும் அவர் முத்துமாரியம்மன் கோவில் வீதியில் உள்ள பாஜக மாநில தலைவர் வி பி ராமலிங்கத்தையும் அவரது இல்லத்தில் மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். முதலமைச்சர் சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் அறிவித்த ஆஷா ஊழியர்களுக்கு மாத ஊதியத்தில் ரூபாய் 8000 உயர்த்தப்படும் என்ற வாக்குறுதியை நிறைவேற்றாமல் காலதாமதம் செய்யும் அரசு அதிகாரிகளை கண்டித்து ஆஷா ஊழியர்கள் சங்கத்தின் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் முதலமைச்சர் சட்டமன்றத்தில் அறிவித்த சம்பள உயர்வை வழங்க காலதாமதம் செய்யும் அரசு அதிகாரிகளை கண்டித்து ஆஷா ஊழியர்கள் சங்கத்தின் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. முதலமைச்சரின் வாக்குறுதியை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி ஆஷா ஊழியர்கள் சங்கத்தின் சார்பில் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் ஆஷா ஊழியர்களுக்கு மாத ஊதியத்தில் ரூபாய் 8000 உயர்த்தி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி வெளியிட்ட அறிவிப்பை செயல்படுத்தாமல் காலம் தாழ்த்தி வரும் அரசு அதிகாரிகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. முதலமைச்சரின் வாக்குறுதியை உடனடியாக செயல்படுத்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே இவர்களின் பிரதான கோரிக்கையாக இருந்தது. கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்திற்கு சங்கத்தின் தலைவர் அனந்தசாமி தலைமை தாங்கினார். செயலாளர் வேல்மதி, துணைத் தலைவர்கள் சுதா, வைஜெயந்தி மாலா, இணை செயலாளர்கள் வெற்றிச்செல்வி, மஞ்சுமாதா, அமைப்பு செயலாளர்கள் மேகலா, பிரியா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆஷா ஊழியர்களுக்கு ஆதரவாக அரசு ஊழியர் சம்மேளனத்தின் கௌரவ தலைவர் பிரேமதாசன் மற்றும் செயல் தலைவர் ராதாகிருஷ்ணன் ஆகியோரும் கலந்து கொண்டு உரையாற்றினர். ஆர்ப்பாட்டத்தின் முடிவில் சங்கத்தின் பொருளாளர் வள்ளி நன்றி கூறினார். மேலும் ஆஷா ஊழியர்களின் கோரிக்கை நிறைவேறும் வரை தொடர்ந்து குரல் கொடுக்கப்படும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். உலகளாவிய QS பல்கலைக்கழக தரவரிசை பட்டியலில் புதுச்சேரி பல்கலைக்கழகம் அசத்தியுள்ளது. உலக அளவில் சிறந்த பல்கலைக்கழகங்களுக்கான தரவரிசை பட்டியலை லண்டனை அடிப்படையாக கொண்ட வாக்வாரெல்லி சைமன்ஸ் என்ற உலகளாவிய உயர்கல்வி ஆய்வு நிறுவனம் ஆண்டுதோறும் வெளியிட்டு வருகிறது. கல்வித்தரம், ஆசிரியர் மாணவர் விகிதம், ஆராய்ச்சிகள், சர்வதேச மாணவர்களின் பன்முகத்தன்மை, வேலைவாய்ப்பு உள்ளிட்ட பல்வேறு திறன் சார்ந்த காரணிகளை அடிப்படையாக கொண்டு வெளியிடப்படுகிறது. 2026ஆம் ஆண்டிற்கான தரவரிசை பட்டியல் வெளியாகி உள்ள சூழ்நிலையில் புதுச்சேரி பல்கலைக்கழகம் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை பதிவு செய்துள்ளது. புதுச்சேரி பல்கலைக்கழக துணை பதிவாளர் மகேஷ் வெளியிட்டுள்ள செய்தியில், உலகளாவிய அளவில் 1994 பங்கேற்பு நிறுவனங்களில் புதுச்சேரி பல்கலைக்கழகம் 1021 முதல் 1030ஆம் இடத்திற்குள் இடம்பெற்றுள்ளது. இது கடும் போட்டியில் குறிப்பிடத்தக்க சாதனையாகும்.
ஆசியா பிராந்தியத்தில் பல்கலைக்கழகம் 827 நிறுவனங்களில் 361வது இடத்தை பெற்றுள்ளதுடன் அதைத் தொடர்ந்து வளர்ந்து வரும் பிராந்திய நிலைப்பாட்டை உறுதிப்படுத்துகிறது. தேசிய அளவில் 103 இந்திய நிறுவனங்களில் புதுச்சேரி பல்கலைக்கழகம் 45வது இடத்தை பெற்றது. மத்திய பல்கலைக்கழகங்கள் பிரிவில் பங்கேற்ற 56 மத்திய பல்கலைக்கழகங்களில் பல்கலைக்கழகம் 7வது இடத்தை பிடித்துள்ளது. இது நிலையான மேலாண்மை நடைமுறைகள், திறமையான ஆளுகை, ஆராய்ச்சி மற்றும் சமூக ஈடுபாட்டிற்கான பல்கலைக்கழகத்தின் அர்ப்பணிப்பை வெளிப்படுத்தியுள்ளது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நடவடிக்கைகள், பசுமை வளாக முயற்சிகள், சமூக தாக்கம் கொண்ட திட்டங்கள் மற்றும் நிலையான வளர்ச்சி இலக்குகளுடன் இணைந்த ஆராய்ச்சி திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு முன் முயற்சிகளுக்கு பல்கலைக்கழகம் தொடர்ந்து முன்னுரிமை அளித்து வருகிறது. இது கற்பித்தல், ஆராய்ச்சி மற்றும் சர்வதேசமயமாக்கல் ஆகிய துறைகளில் சிறப்பிற்காக பல்கலைக்கழகம் தொடர்ந்து பாடுபட்டதற்கான சான்றாகும். இது குறித்து பல்கலைக்கழக ஆசிரியர்கள், அதிகாரிகள், ஊழியர்கள், ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் மாணவர்களுக்கு துணைவேந்தர் பிரகாஷ் பாபு வாழ்த்து தெரிவித்தார். திருபுவனை தொகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா கடந்த 5 ஆண்டுகளில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலான அரசு செய்த சாதனைகளின் பட்டியலை துண்டு பிரசுரம் வழங்கி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொண்டார். புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு கொம்யூன் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருபுவனை கிராமத்தில் கடந்த 5 வருடங்களில் முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவின் பேரில் மக்களுக்கு செய்துள்ள பணிகளை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா தலைமையில் பட்டியலிட்டு துண்டு பிரசுரம் மூலம் பொதுமக்களுக்கு விநியோகம் செய்து விழிப்புணர்வு பிரச்சாரத்தினை மேற்கொண்டார். முன்னதாக திருபுவனை பழண்டி மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு வழிபாடுகளில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளிடம் சாதனை பட்டியலை வெளியிட்டு ஓடு ஓடாக சென்று பொதுமக்களிடம் வழங்கி விழிப்புணர்வு பிரச்சாரத்தினை மேற்கொண்டார். இப்பட்டியலில் திருபுவனை தொகுதியைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட முதியோர் மற்றும் ஊனமுற்றோர்களுக்கு வழங்கப்படும் உதவித்தொகையை உயர்த்தி வழங்கியது. 1300க்கும் மேற்பட்ட சிவப்பு நிற குடும்ப அட்டை கொண்ட குடும்ப தலைவி பெண்களுக்கு உதவித்தொகை வழங்கியது மற்றும் மஞ்சள் நிற குடும்ப அட்டை கொண்ட குடும்ப தலைவி பெண்களுக்கு வழங்கப்பட உள்ளது. திருபுவனை கிராமத்தை உள்ளடக்கிய அனைத்து வீதிகளுக்கும் தார் சாலை மற்றும் சிமெண்ட் சாலை போடப்பட்டது. புதிய LED மின் விளக்குகள் மற்றும் உயர் மின் விளக்குகள் அமைக்கப்பட்டது. மின் பற்றாக்குறையை போக்க புதிய மின்மாற்றிகள் பொருத்தப்பட்டது. திருபுவனை துணை மின் நிலையத்தில் 25 மெகாவாட் மின்மாற்றி அமைக்கப்பட உள்ளது. பொதுமக்களுக்கு புதிய குடிநீர் குழாய் அமைக்கப்பட்டது உள்ளிட்ட பல்வேறு செயல்படுத்தப்பட்ட நலத்திட்டங்களை பட்டியலிட்டு வெளியிட்டுள்ளார். மேலும் நிகழ்ச்சியின் பொழுது திருபுவனை சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த என்ஆர் காங்கிரஸ் கட்சி அனைத்து நிலை நிர்வாகிகளும் பொதுமக்களும் உடனிருந்தனர். புதுச்சேரி பாக்கமுடையான்பேட் பகுதியில் கம்பீரமாக சாலையில் நின்ற பஸ் ஒன்று சாலையில் செல்லும் பாதசாரி மற்றும் வாகன ஓட்டிகளை முட்டி தள்ளும் பரபரப்பு காட்சிகள் வெளியாகியுள்ளது. புதுச்சேரி நகரப்பகுதி முழுவதும் காலை மற்றும் மாலை வேளைகளில் சாலையில் ஆங்காங்கே மாடுகள் கும்பல் கும்பலாக படுத்திருப்பதனால் வாகன ஓட்டிகள் சாலையில் செல்ல முடியாமல் விபத்துகள் ஏற்படுகிறது. இதனையடுத்து சாலைகளில் மாடுகளை திரியவிட்டால் மாட்டின் உரிமையாளருக்கு அபராதம் விதிக்கப்படும் என்று நகராட்சிகள் எச்சரிக்கை செய்தாலும் அதனை கால்நடை வளர்ப்பவர்கள் கண்டுகொள்வதில்லை. இந்த நிலையில் புதுச்சேரி நகரப்பகுதியான பாக்கமுடியான்பட்டு கிழக்கு கடற்கரை சாலையில் கம்பீரமாக நின்று கொண்டிருந்த பசுமாடு ஒன்று சாலையில் செல்லும் பொதுமக்களையும் வாகன ஓட்டிகளையும் கொம்பால் முட்டி தள்ளிக்கொண்டே இருந்தது. இதனால் பாதசாரிகளும் வாகன ஓட்டிகளும் பசுமாட்டிற்கு பயந்து அலறியடித்து ஓடினர். சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக மாடு ஒரே இடத்தில் நின்று கொண்டு சாலையில் செல்பவர்களை முட்டி தள்ளியதால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. மாடுகள் சாலையில் கும்பல் கும்பலாக திரிவதால் சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே புதுச்சேரி நகராட்சி உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் வட்டார வளர்ச்சி அதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதியில் வட்டார வளர்ச்சி அலுவலகம் மூலம் செயல்படுத்தப்படும் பணிகள் குறித்த ஆலோசனை கூட்டம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி தலைமையில் அரியாங்குப்பம் சட்டமன்ற அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் அரியாங்குப்பம் தொகுதியை சார்ந்தவர்களுக்கு வட்டார வளர்ச்சி அலுவலகம் மூலம் ஆண்டிற்கு 100 நாட்கள் பணி வழங்கிட ஆலோசனை செய்யப்பட்டது. மேலும் 100 நாட்கள் பணிகள் மூலம் சாலை மேம்படுத்தும் பணி, தாவர கன்றுகள் நடவு மற்றும் உற்பத்தி செய்தல், கட்டுமான பணிகள் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் மூலம் மக்களுக்கு 100 நாட்கள் பணிகள் மேற்கொள்ள ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. மேலும் ஓரிரு மாதங்கள் பணி செய்த பணியாளர்களுக்கு நிலுவையில் உள்ள ஊதியத்தினை வழங்கிடவும் வலியுறுத்தப்பட்டது. மேலும் நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அதிகாரி சௌந்தர்யா, உதவி பொறியாளர் ராமன், இளநிலை பொறியாளர் கோபிநாத் உள்ளிட்ட அதிகாரிகள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு ஆலோசனை மேற்கொண்டனர். புதுச்சேரி பிராந்தியத்திற்கு உட்பட்ட ஏனாம் தொகுதி காங்கிரஸ் கட்சியில் கொள்ளைப்புறமாக வந்தவர்களுக்கு பதவி வழங்கப்பட்டதை கண்டித்து அகில இந்திய தலைமையிடம் புகார் தெரிவிக்க உள்ளதாக மூத்த நிர்வாகிகள் இன்று தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி பிராந்தியத்திற்கு உட்பட்ட ஏனாம் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் முலகபதி பிரசாத் ராஜு, சிகட்லா ராமகிருஷ்ணா செய்தியாளர்களை இன்று சந்தித்தனர்.
இதனால் ஏனாம் தொகுதி காங்கிரஸ் கட்சி மத்தியில் பரபரப்பு ஏற்பட்டது. காங்கிரஸ் கட்சியில் மூத்த தலைவர்களுக்கு முன்னுரிமை அளிக்காமல் கொல்லைப்புறமாக வந்தவர்களுக்கு முன்னுரிமை அளிப்பதாக அவர்கள் தெரிவித்தனர். அவர்களை வெளியே துரத்திவிட்டு மூத்த தலைவர்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் வைத்திலிங்கம், எங்களுக்கு பின்பு வந்தவர்களை கட்சியில் பதவி வழங்குவதில் என்ன நியாயம்? ஏனாம் பகுதி காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களுக்கு முன்னுரிமை அளிக்காமல் குழுக்களை நியமிப்பதில் அவர்கள் ஆழ்ந்த அதிருப்தியை வெளிப்படுத்துகிறார்கள். இதனால் ஏனாம் தொகுதி காங்கிரஸ் கட்சி மக்களிடமிருந்து கடுமையான எதிர்ப்பை எதிர்கொள்ளும் என தெரிவித்தனர். குழுக்களில் நியமிக்கப்பட்ட தலைவர்களின் வரலாறு அவர்களுக்கு தெரியுமா தெரியாதா என காங்கிரஸ் உயர் கட்டளையை வெளிப்படுத்த வேண்டும் என்று தெரிவித்தனர். ஏனாமில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற வேண்டும் என்று புதுச்சேரி காங்கிரசிற்கு கட்சி தலைமைக்கு விருப்பமில்லை என்று தெரிகின்றது. இடைத்தரகர்களின் தூண்டுதலுக்கு அடிபணிந்து பொய்யான வார்த்தைகளை கூறி தலைமை செயல்படுகிறது என்று அவர் கூறினார். மதுபான கடத்தல் வழக்குகளில் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் வெளியே வந்தவர்களுக்கும் நில மோசடிகளில் ஈடுபட்டவர்களுக்கும் ஏன் பதவிகள் வழங்கப்படுகின்றன என அவர்கள் கேள்வி எழுப்பினர். காங்கிரஸ் கட்சியின் தவறான செயல்கள் குறித்து காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் ராகுல் காந்தியிடம் எழுத்துப்பூர்வ புகார் மனு கொடுக்கவும் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கேவிடம் தெரிவிக்கப் போவதாக தெரிவித்தனர். பொய் பிரச்சாரம் செய்வதை நிறுத்தவில்லை என்றால் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரத்தின் பல உண்மைகளை ஆதாரத்துடன் போஸ்டர் அடித்து தொகுதி முழுவதும் ஒட்டுவேன் என்று காலாப்பட்டு தொகுதியில் போட்டியிட உள்ள செந்தில் தெரிவித்துள்ளார். காலாப்பட்டில் உள்ள கம்பெனிக்குள் நுழைந்து பெண்களை மிரட்டியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் நேற்று முன்தினம் கவர்னரிடம் மனு அளித்தார். பின் அவர் புகார் மீது நடவடிக்கை எடுக்காவிட்டால் பெண்களை திரட்டி உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்படும் என்றார். இந்த நிலையில் வரும் சட்டசபை தேர்தலில் காலாப்பட்டு தொகுதியில் போட்டியிட உள்ள அர்ஜுனகுமாரி அறக்கட்டளை நிறுவனர் செந்தில் கூறிய போது, நான் காலாப்பட்டு தொகுதியில் கடந்த 2016 தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்தேன். அதன் பின்பு கடந்த 10 ஆண்டுகளாக தொகுதி மக்களுக்கான பணிகளை செய்து வருகிறேன். நான் பொதுமக்களுடன் கம்பெனிக்குள் சென்றது உண்மை. கம்பெனி நிர்வாகத்திடம் தொகுதி இளைஞர்களுக்கு வேலை வழங்க வேண்டும் என்றே அவர்களும் விண்ணப்பம் கொடுக்க கூறினர். நான் தருவதாக கூறினேன். எந்த பெண்களையும் இழிவாக பேசவில்லை, மிரட்டவும் இல்லை. அப்போது சட்டமன்ற உறுப்பினரின் பாதுகாவலரான IRBN காவலர் வந்து எங்களை வீடியோ எடுத்தார். அதனை தட்டி கேட்ட இளைஞர்கள் இருவரை தாக்கினார். இது தொடர்பாக காலாப்பட்டு காவல் நிலையத்தில் புகார் செய்து வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சட்டமன்ற உறுப்பினர் தோல்வி பயத்தில் பொய் கூறி வருகிறார். எங்கள் மீது கம்பெனி நிர்வாகம் எந்த புகாரும் தரவில்லை. பெண்களை தவறாக பேசுவது சட்டமன்ற உறுப்பினர் தான். நான் பல குற்றங்களை செய்ததாக கூறுகிறார். ஆனால் என் மீது எந்த வழக்கும் கிடையாது. ஆனால் அவர் மீதான குற்றம் நிரூபிக்கப்பட்டது. இவரது பொய் பிரச்சாரம் மக்களிடம் எடுபடாது. அவர் இத்தோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும். இல்லை என்றார். அவரை பற்றி பல உண்மைகளை ஆதாரத்துடன் போஸ்டர் அடித்து தொகுதி முழுவதும் ஒட்டுவேன் என்றார். லாஸ்பேட்டை பகுதியில் கொலை, கொள்ளை, கஞ்சா விற்பனையை தடுக்க தவறிய காவல் நிலையத்தை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் தொகுதி செயலாளர் ரவிச்சந்திரன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. லாஸ்பேட்டை பகுதியில் கொலை, கொள்ளை, கஞ்சா விற்பனை உள்ளிட்ட சமூக விரோத செயல்களை தடுக்க தவறிய லாஸ்பேட்டை காவல் நிலையத்தை கண்டித்து லாஸ்பேட்டை மற்றும் காலாப்பட்டு தொகுதி குழு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் லாஸ்பேட்டை உழவர் சந்தை அருகில் இன்று நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தொகுதி செயலாளர் ரவிச்சந்திரன் தலைமை தாங்கினார். தொகுதி பொருளாளர் ராமன், தொகுதி குழு ராமு, கிளை செயலாளர் சூர்யா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாரா கலிநாதன், தேசிய குழு உறுப்பினர் தினேஷ் பொன்னையா, மாநில பொருளாளர் சுப்பையா, மாநில கட்டுப்பாட்டு குழு தலைவர் ஜீவானந்தம், மாநில குழு உறுப்பினர் முருகன் ஆகியோர் கண்டன உரையாற்றினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலிய பெருமாள் சபாநாயகர், கலை இலக்கிய பெருமன்றம் முன்னாள் தலைவர் வீரமுருகையன், மாநில குழு உறுப்பினர்கள் தயாளன், மோதிலால், ஹேமலதா, செல்வம் மற்றும் துணை செயலாளர் செல்வராஜ், தொகுதி குழு உறுப்பினர் முரளி, பாலன், செல்வன், கருணாகரன், அகல்யா, கிளை செயலாளர்கள் ஆதிராமன், தனசேகரன், முத்துக்குமார் உட்பட கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் லாஸ்பேட்டை பகுதியில் மக்கள் தொகை பெருகி வரக்கூடிய சூழ்நிலையில் கடந்த சில காலமாக கொலைகள், கொள்ளைகள், வழிப்பறிகள், திருட்டுக்கள், கஞ்சா விற்பனை, திருட்டு லாட்டரி விற்பனை போன்ற சமூக விரோத செயல்கள் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. தற்போது புறக்காவல் நிலையம் அருகிலேயே ரவுடி வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார். லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் மக்களின் புகார்கள் மீது வழக்கு பதிவு செய்யாமல் கட்ட பஞ்சாயத்து மூலம் பணம் பெற்றுக் கொண்டு அவர்களுக்கு சாதகமாக செயல்படுவதை கண்டித்து ஒரு சிலரை தவிர அனைத்து காவலர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட அதிகாரிகள் அனைவரும் ஈடுபடுகின்றனர். எனவே பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்தவுடன் புகார்களின் மீது வழக்கு பதிவு செய்து உரிய நடவடிக்கை எடுப்பதை உறுதி செய்திடவும், குற்ற செயல்களில் ஈடுபடும் காவலர்கள் மற்றும் காவல் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுத்திட வேண்டும் என்பதை வலியுறுத்தியும், உழவர்கரை நகராட்சி ஊழியர்கள் நடுநிலையாக நடந்து கொள்ளாமல் தங்களுக்கு சாதகமானவர்களின் ஆக்கிரமிப்புகளை அகற்றாமல் பாகுபாடு காட்டுவதாக இந்த பகுதி வியாபாரிகள் புகார் தெரிவித்தும் கண்டுகொள்ளாமல்
சாலையோர வியாபாரிகளின் கடைகளை அராஜகமாக அத்துமீறி அகற்றுவதை கண்டித்தும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் பாண்லே நெய் பன்னீர் விலை உயர்த்தப்பட்டு அமலுக்கு வந்துள்ளது. அதன்படி நெய் குறைந்தது 10 ரூபாய் முதலும் அதிகபட்சமாக 50 ரூபாய் வரையிலும் உயர்த்தப்பட்டுள்ளது. புதுச்சேரி பாண்லே கூட்டுறவு நிறுவனம் மூலம் மாநிலம் முழுவதும் பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்கள் மற்றும் ஐஸ்கிரீம் உள்ளிட்ட பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. பாண்லேவில் குறைந்த விலையில் விற்பனை செய்யப்படுவதால் புதுச்சேரி மட்டுமின்றி வெளிமாநில மக்களும் விரும்பி வாங்கும் பாண்லே பொருளுக்கு ஏகோபித்த வரவேற்பு உள்ளது. அந்த வகையில் புதுச்சேரி பாண்லேவில் பசுநெய் 100 மில்லி ரூபாய் 85 ரூபாய் 90 200 மில்லி ரூபாய் 150 ரூபாய் 170 500 மில்லி ரூபாய் 346 ரூபாய் 390 1 லிட்டர் ரூபாய் 655 ரூபாய் 740 உயர்த்தப்பட்டுள்ளது. அதுபோல பன்னீர் 100 கிராம் ரூபாய் 48 ரூபாய் 50 1 கிலோ பன்னீர் ரூபாய் 400 ரூபாய் 425 உயர்த்தப்பட்டுள்ளது. அந்த வகையில் நெய் குறைந்தது 10 ரூபாய் முதல் அதிகபட்சமாக 50 ரூபாய் வரையும், பன்னீர் 2 ரூபாய் முதல் 25 ரூபாய் வரை உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த விலை உயர்வு இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. புதுச்சேரி கடலோர பகுதிகளில் பாதுகாப்பை பலப்படுத்தும் வகையில் தீவிரவாத ஊடுருவலை தடுக்கும் வகையில் சாகர் கவாச் ஒத்திகை நடைபெற்றது. இந்தியாவில் 2008 கடல் வழியாக மும்பையில் நுழைந்து பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினர். இதில் பொதுமக்கள், போலீசார் கொல்லப்பட்டனர். இதன் காரணமாக கடலோர பாதுகாப்பை பலப்படுத்தும் விதமாக சாகர் கவாச் என்ற பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சி வருடத்திற்கு 2 முறை நடத்தப்படுகிறது. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி கடலோர காவல்படை சார்பில் காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் தலைமையில் காவல்துறை கண்காணிப்பாளர்கள், காவல் ஆய்வாளர்கள் புதுச்சேரி கடற்கரை பகுதிகளில் இன்று கடலோர பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டனர். இன்றும் நாளையும் நடைபெறும் இந்த ஒத்திகை நிகழ்வில் 500 போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தேங்காய் திட்டு துறைமுக பகுதிகள், வீராம்பட்டினம், பன்னித்திட்டு, காலாப்பட்டு வரை உள்ள மீனவ கிராம கடலோர பகுதிகள் மற்றும் முகத்துவார பகுதிகளில் படகு மூலம் ஆய்வு மேற்கொண்டனர். புதுச்சேரி தமிழ்ச்சங்கத்தில் திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்ட நாளை முன்னிட்டு அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. புதுச்சேரி வெங்கடா நகரில் உள்ள தமிழ்ச்சங்கத்தில் திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்ட நாளை முன்னிட்டு மாதம் தோறும் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து திருக்குறள் கூறும் நிகழ்வு நடைபெறும். அந்த வகையில் இன்று திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்ட நாளை முன்னிட்டு அவரது சிலைக்கு புதுவை தமிழ்ச்சங்க செயலாளர் சீனு மோகன்தாஸ் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து திருக்குறள் கூறும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் தமிழ்ச்சங்க பொருளாளர் அருள்செல்வம் உள்ளிட்ட தமிழ்ச்சங்க நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மரக்காணம் அருகே நாணக்கல் மேடு அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்மாள் திருக்கோவிலில் கார்த்திகை மாத அமாவாசையை முன்னிட்டு தீச்சட்டி எடுத்தல் விழா நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மரக்காணம் அருகே உள்ள நாணக்கல் மேடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்மாள் திருக்கோவிலில் கார்த்திகை மாத அமாவாசையை முன்னிட்டு தீச்சட்டி எடுத்தல் விழா நடைபெற்றது. இதில் சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கலந்து கொண்டு தீ மூட்டி கற்பூரம் ஏற்றி தீச்சட்டி எடுத்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். முன்னதாக அச்சரப்பாக்கம் ஸ்ரீதர் குருக்களால் சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து அம்மனுக்கு பல்வேறு பழங்கள் மற்றும் வாசனை திரவியங்களால் அபிஷேக ஆராதனையும் மற்றும் கலச நீர் அபிஷேகமும் செய்யப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முன்னாள் வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் VMR சிவா தலைமையில் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். இதில் உபயதாரர் அரவிந்த் செராமிக்ஸ் உரிமையாளர் திருவண்ணாமலை, திருஞான சம்பந்தம், விஜயலட்சுமி குடும்பத்தினர், எறையூர் ரவிச்சந்திரன், புனிதா குடும்பத்தினர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் கொந்தமூர் சிவகுமார், முன்னாள் கிராம நிர்வாக அலுவலர் மணிமாறன், கீழ்கூத்தப்பாக்கம் ஐயப்பன், ஏழுமலை எர்த் மூவர்ஸ் கிளியனூர் விஜய் என்கின்ற சொந்தல், பிரஸ் ஓமிபோ ஜெயச்சந்திரன், ஞானக்கல் மேடு நாட்டாமை கண்ணன், எலக்ட்ரீஷியன் ரவி, ராஜகுரு பாண்டியன், பூக்கரை வெற்றிவேல், உமிப்பூர் பம்பை முத்து கோவில் பூசாரி, லட்சுமி அம்மாள் உட்பட சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த ஏராளமானோர் பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் இரவு உணவு வழங்கப்பட்டது. புதுச்சேரி தட்டாஞ்சாவடி அரசு தொடக்கப்பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. அரசு தொடக்கப்பள்ளி தட்டாஞ்சாவடி வட்டம் 1 இன்று அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. இக்கண்காட்சியினை சிறப்பு விருந்தினராக வட்டம் 1 பள்ளி துணை ஆய்வாளர் அனிதா தொடங்கி வைத்தார். விழாவின் ஒருங்கிணைப்பாளராக பள்ளி தலைமை ஆசிரியர் கீதா செயல்பட்டார். இந்நிகழ்ச்சியில் SMC தலைவர் நாகராஜ் கலந்து கொண்டார். இதில் LKG முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்கள் பங்கேற்று ஏறக்குறைய 150க்கும் மேலான அறிவியல் படைப்புகள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன. இதில் இயற்கை வேளாண்மை மற்றும் மழைநீர் சேகரிப்பு சம்பந்தமான அறிவியல் படைப்புகள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தது. கண்காட்சிக்கு மல்லிகா TGT மற்றும் மணிமேகலை அரசு மேல்நிலைப்பள்ளி சுப்பிரமணியன் TGT ஆகியோர் நடுவர்களாக பங்கேற்று மாணவர்களின் படைப்பு திறன்களை ஆய்வு செய்து
வகுப்பு வாரியாக முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களை தேர்வு செய்தனர். வெற்றி பெற்ற மாணவர்கள் அனைவருக்கும் சான்றிதழ் மற்றும் பரிசுகள், கண்காட்சியில் பங்கேற்ற அனைத்து மாணவர்களுக்கும் சான்றிதழ்கள் மற்றும் இவற்றிற்கு உறுதுணையாக இருந்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் தலைமை ஆசிரியருக்கும் சான்றிதழ்கள் பட்டம் 1 பள்ளி துணை ஆய்வாளர் அனிதா வழங்கினார். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியர்கள் நித்யா, பிரேமா, காயத்ரி, மாரியம்மா, ரேவதி, தமிழரசி, அருணா, கன்னிகா, உமாதேவி, ஊழியர்கள், பெற்றோர்கள் மற்றும் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் செய்திருந்தனர். உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் தெருநாய்களை கட்டுப்படுத்த வலியுறுத்தி உழவர்கரை நகராட்சி ஆணையரை சந்தித்த என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் நாராயணசாமி கோரிக்கை முன்வைத்திருந்தார். உழவர்கரை தொகுதியில் வசிக்கும் பொதுமக்களின் வேண்டுகோளுக்கு இணங்க உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் தெருநாய்களின் தொல்லைகளையும் பாதிப்புகளையும் கேட்டறிந்த சமூக சேவகர் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் டாக்டர் நாராயணசாமி கேசவன் புதுச்சேரி நகராட்சி ஆணையரை நேரில் சந்தித்து தெருநாய்களை கட்டுப்படுத்த உடனடியாக நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தி மனு அளித்தார். இந்த நிகழ்வில் ஊர் முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள் மற்றும் உழவர்கரை என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய பிரமுகர்கள் உடனிருந்தனர். அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.